அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஓகே ஃபைன். நாங்கள் எங்களோட லைஃப் கோச்சிங்கில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த விஷயம்தான் மைண்ட் செட். அதாவது எங்களோட நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எங்களோட மனம் என்ன திங்க் பண்ணுது. ஓகேயா, அதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்னு சொல்லி பார்த்தோம். அப்படித்தானே மைண்ட் செட், மனநிலை, நீயத். இஸ்லாமிக்ல சொல்லுவாங்க நீயத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ ஆழமாக இதை நீ விளங்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்வீங்க. என்னென்றால் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு அடிப்படையே மைண்ட் செட் தான். ஒரு மைண்ட் செட் வீக்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவர் இந்த உலகத்திலையும் ஃபெயில் ஆயிடுவாரு, மறு உலகத்திலையும் ஃபெயில் ஆயிடுவார். ஸோ ஆரம்பமே எங்கட ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கட மைண்ட் செட் அதை கிளியரா வைத்தால் மாத்திரம்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக இயலும். ஓகே ஃபைன். இந்த வீடியோ நாங்க பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட இந்த உலகத்துல நாங்க நல்லா வாழணும்னு சொன்னால் முக்கியம் ஒரு விஷயம் தேவை. அது என்ன விஷயம்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அது இல்லாம இந்த உலகத்துல வாழ இயலாது, கஷ்டம். அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையா இருக்குது. அப்படித்தானே? அதுதான் என்ன பாருங்க. இதுதானே மணி, காசு, பணம். இதுதான் இப்ப உலகத்தை எல்லாருக்கும் தேவையா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மணி கூட உள்ளவங்க, மணி குறைவா உள்ளவங்க. மணி கூட உள்ளவங்களுக்கு வசதிகள் கூட, என்ன ஸ்டேட்டஸ் கூட, எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யும், வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்கும். ஆனா இந்த மணி குறைவானவங்க நிலைமை, வசதி குறவு, ஸ்டேட்டஸ் குறவு, ஒரு விஷயம் செய்யறது கஷ்டம், ஆனா இவங்களுக்கு ஈஸி. அப்போ இந்த மணிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு ஆள் ஏழையா இல்லாட்டி பணக்காரரா அப்படிங்கிற தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பணம், மணி. அப்ப இந்த நாங்க கூட மணி உழைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? நாங்க கூட மணி ஏர்ன் பண்ணணும். இந்த கூட மணி ஏர்ன் பண்ணோம்னு சொன்னால் நாங்க என்ன விஷயம் என்ன செய்யணும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சாமான் வைக்கணுமா, இல்லாட்டி ஏதாவது நாங்க கொடுக்கணுமா, என்ன செய்யணும்? மெயினா ஒரு விஷயம் நல்லா விளையும் கொள்ளுங்க. என்னென்றால் இந்த மணிக்கு, இந்த மணி இதுதானே, இந்த மணிக்கு பவர் இல்லை. பவர் இல்லை. என்ன பவர் இல்லைன்னு சொல்றீங்க? உலகத்தை ஆட்டி படிக்கிறது மணி தரதுக்கே பவர் இல்லைன்னு சொல்றீங்க. இது மணி ஜஸ்ட் ஒரு பேப்பர். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1000 எடுக்கிறேன். இந்த 1000 ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும்தான். பட் இந்த 1000 எப்ப பெருமதி ஆகுதுன்னு சொன்னால், இந்த 1000க்கு நான் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சாமானையோ இல்லாட்டி எனக்கு பிடிச்ச ஒரு சர்வீஸையோ வாங்குற டைம், இதனால வாங்க ஏழுன்னு சொன்னா தான் இதுக்கு பெருமதி. இந்த சளியில பாத்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கி ஆளுநர் சைன் வச்சுப்பார். அப்படித்தானே? அவ நிதியமைச்சர் சைன் வச்சுப்பார். என்ன காரணம்னு சொன்னால் இது அங்கீகரிச்சுக்கிறாங்க. அந்த தாள் செல்லுபடியாகும், இலங்கை அரசால செல்லுபடியாகும், நீ யூஸ் பண்ணலாம் சொல்லி அங்கீகரிச்சுக்கிறதால தான் இந்த தாளுக்கு பெருமதி. அப்படித்தானே? அப்போ இந்த சைன் மட்டும் இருந்தா ஓகேயா? இது இதாகுமா? இல்ல. இதுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ வாங்க ஏழு மதிக்கணும். அப்படித்தானே? ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ், இது ரெண்டையும் வாங்க எப்ப ஏழு மதிக்குதோ அப்பதான் அந்த சல்லிக்கு பெருமதி. இல்லாம பெருமதி இல்லை, நத்தி. அப்போ நாங்க கூட மணி ஏர்ன் பண்ணோம். எல்லாருக்குமா தான் ஆசை, நான் கூட மணி ஏர்ன் பண்ணணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன செய்யணும்?
நாங்க கூட மணி ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல ஒரு விஷயம் விளையும் கொள்ளணும். என்னென்றால் நாங்க கூட மணி உழைக்கணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? வெளியே ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் மெயின். இதுக்கு தான் பவர் இருக்குது. வெளியூன்னு சொன்னா என்ன? பெருமதின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க கொடுக்கிற ஒரு சாமானோ நான் கொடுக்கிற ஒரு சர்வீஸோ எப்ப பெருமதியா இருக்குதோ அதற்கு பதிலாக அவர் தார விஷயம் தான் இந்த மணி. விஷயம் விளங்குதா? இந்த மணிக்கு பெருமதி இல்லை, பட் இந்த வெளியூக்கு பெருமதியால தான் இது இலங்கை அரசால இல்லாட்டி நம்மளோட உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த மணி இவங்களுக்கு என்ன செய்யுது கொடுக்கப்படும். இவரான இந்த மணி என்ன செய்வார் எடுத்து வேற ஒரு ப்ராடக்டையோ வேற ஒரு சர்வீஸையோ என்ன செய்வார் பேஜஸ் பண்ணுவார். அப்போ நினைக்கல விஷயம் வேல்யூ. ஆரம்ப காலம் யோசிச்சு பாருங்க, ஆரம்ப காலத்துல மணி இருந்ததா? இல்ல. அப்ப எப்படி அவங்க பிசினஸ் செஞ்சாங்க? ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னு சொன்னால் பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டரி புத்தகம் படிச்சிருப்பீங்க. பண்டமாற்று முறை எப்படி? எந்த ஒரு அரிசி இருக்குது, உங்களோட கோதுமை இருக்குதா, ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி கொள்வோம். பெருமதி நான் உங்களுக்கு கோதுமை தாரேன், நீங்க அரிசி தாங்க. அப்போ நினைக்கிற விஷயம் என்ன? பண்டமாற்று முறை தான். அந்த பண்டமாற்று முறை தான் இப்ப என்ன செய்யுது? மணியாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ நாங்க கூடுதலாக மணியை ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சால் பணம் அப்படிதானே? இந்த பணத்தை கூடுதலாக நாங்க ஏர்ன் பண்ண நினைச்சால் நாங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? வேல்யூ, பெருமதி. நாங்க எவ்வளவு பெருமதியா என்ன விஷயம் கொடுக்குறோமோ அதுக்கு பதிலாக என்ன செய்ய பணம் இங்க வரப்போகுது. அதாவது லேசா சொல்றதுன்னு சொன்னா நீங்க ஒரு ரிச் பீப்புளுக்கு ஒரு பெருமதியான ஒரு ஐட்டம் காஸ்ட் கூட ஹை காஸ்ட் சாமானிய வித்தன்னு சொன்னால் உங்களுக்கு கூட மணி ஏர்ன் பண்ணலாம். இது எப்படின்னு சொன்னா இதுக்கு நாலேஜ் தேவை. ஏன்னா ரிச் பீப்புளோட ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் நாலேஜ். ஒரு ஹை காஸ்ட் அவங்க எதிர்பார்க்குற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற ஸ்டேட்டஸ் ஸ்கூல்ல உங்களோட விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்களுக்கு செல் பண்ண. இல்லாம இருந்தால் பூர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நீங்க என்ன செய்யணும்? லோ காஸ்ட் இல்லாட்டி மிடில் காஸ்ட் ப்ராடக்டை செல் பண்ணணும். இது அதிகமாக செல் பண்ணணும். இது குறைவா செல் பண்ணா போதும், உங்களுக்கு அந்த மணி எடுத்துக்கொள்ளணும். ஆனா இங்க அதிகமாக செல் பண்ணாதான் அந்த லெவலுக்கு நீங்க என்ன செய்யலாம்? மணியை பண்ணி கொள்ளலாம். அப்போ மெயினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும், மணியில பெருமதி இல்லை, வெளியூர்ல தான் பெருமதி. அப்ப நீங்க என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டை பெருமதியா மாத்தணும், ஒரு சர்வீஸை பெருமதியா மாத்தணும். அப்பதான் கூட மணி ஏர்ன் பண்ணுது. நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. மணி ஏர்ன் பண்ண இல்ல, மணி தான் விஷயம். நாங்க வெளியூர ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் சல்லியில ஃபோக்கஸ் பண்றாங்க. சல்லியில ஒண்ணுமே இல்லை, வெளியூர தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மெயினா ஒரு ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை, எனக்கு பசிக்குது, பசிக்கிறே ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு சோல் என்ன சாப்பாடோ இல்லாட்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் சாப்பிடுறேன். அப்ப அது ஒரு பிசினஸ் அப்படித்தானே? அப்போ நாங்க எப்போ இந்த வெளியூ எப்போ வருதுன்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்விங். நாங்க எப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்றோமோ அப்பதான் வெளியூ வரப்போகுது. சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணா சின்ன வேல்யூ, அப்போ சின்ன அமௌண்ட் கிடைக்கும். பெரிய ப்ராப்ளம் நிக்குது, பெரிய வேல்யூ, பெரிய மணி. விஷயம் பண்ணுதா? அப்போ நாங்க கூட மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சால் இந்த வேல்யூல ஃபோக்கஸ் பண்ணணும். விஷயம் பண்ணுதா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்கள்ல இது சம்பந்தமான டீப்பான விஷயங்கள் மூவ் ஆகப்படும், விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட்டுக்கு மணியோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட் கிளியராக இருந்தால் மணி மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். மைண்ட் செட் கிளியர் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கூட மணி வந்தாலும் அதே விதத்துல திருப்பி வைத்துரும். இதுதான் நிதர்சன உண்மை. ஸோ இது நல்லா நினைவு வச்சுக்கணும். ஓகே, சந்திப்போம் அடுத்த வீடியோ.